யோகா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மது அருந்திய போது தகராறு, வாலிபரை மது பாட்டிலால் குத்தி கொலை செய்த நண்பர்களுக்கு வலைவீச்சு. ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் 190 பேர் விரைவில் நியமனம், அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். திருக்கனூர் காவல் நிலையம் அருகே கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்த வாலிபர் கொலையா என்று போலீசார் விசாரணை. பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை, ஆசிரியர் சங்கத்தினர் தர்ணா. இனி விரிவான செய்திகள். மது அருந்திய போது நடைபெற்ற தகராறில் வாலிபரை கொலை செய்த நண்பர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை லாஸ்பேட்டை பெத்திச்செட்டிப்பேட்டை மைதானத்தில் ஒரு ஆண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக அப்பகுதியை சேர்ந்தவர்கள் லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியை சேர்ந்த அப்பு என்கிற பிரதாப் என்பது தெரிய வந்தது. நேற்றிரவு அவரது நண்பர் பிறந்த நாளின் பார்ட்டிக்கு பெத்திச்செட்டிப்பேட்டை மைதானத்திற்கு சென்றுள்ளார். தொடர்ந்து பிரதாப் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்திய போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் மது பாட்டிலை உடைத்து பிரதாப்பின் முகம் மற்றும் நெஞ்சில் குத்தி கொலை செய்திருப்பது தெரிய வந்ததா. மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பிரதாப்பின் உறவினர்கள் உடலை பார்த்து கதறி எழுதினர். தொடர்ந்து போலீசார் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய பிரதாப்பின் நண்பர்களை தேடி வருகின்றனர். உயிரிழந்த பிரதாப் மீது வெடிகுண்டு வீசியது மற்றும் அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் 191 பேர் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி அமல்படுத்தப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். இது குறித்து மேலும் கூறிய அவர், ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாகவும் இதுவரை 700க்கும் மேற்பட்ட ஆசிரியர் தகுதி அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மிக விரைவில் ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் 191 பேர் நிரப்பப்பட உள்ளதாக குறிப்பிட்ட அவர், சிறப்பு ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர் என கல்வித்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்ப நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினார். தாய்மொழி தமிழை போற்றும் வகையில் வெகு விரைவில் புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியை ஆரம்பிக்க உள்ளதாகவும் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மிக விரைவில் அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு தொடங்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர், மாநிலத்தில் கல்வியை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் விரைவில் பள்ளிகளில் ஸ்மார்ட் போர்டு வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். திருக்கனூர் காவல் நிலையம் அருகே கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் கிடந்த வாலிபர் சடலத்தை கைப்பற்றி திருக்கனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர் கொலை செய்யப்பட்டாரா, தற்கொலை செய்யப்பட்டாரா என்று விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திருக்கனூர் காவல் நிலையம் அருகே பெருமாள் நகர் உள்ளது. அப்பகுதியில் இன்று காலை 9 மணி அளவில் ஒரு வாலிபர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணி, திருக்கனூர் ஆய்வாளர் ராஜ்குமார், உதவி ஆய்வாளர் பிரியா மற்றும் போலீசார் இறந்து கிடந்த வாலிபர் உடலை மீட்டு விசாரணை நடத்தினர். பீர் பாட்டிலால் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் வாலிபர் பிணமாக கிடந்தார். அவரது உடல் அருகே உடைக்கப்பட்ட பீர் பாட்டில் மற்றும் ஒரு செல்போன் கிடந்ததா. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இறந்து கிடந்த வாலிபர் விழுப்புரம் மாவட்டம் ராமநாதபுரத்தை அடுத்த வெட்டுக்காடு பகுதியை சேர்ந்த ஆகாஷ் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் தன்னைத்தானே பீர் பாட்டிலால் கழுத்தை அறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி ஆசிரியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், பால சேவிகாக்கள், கணினி ஆசிரியர்கள் என பல ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாத ஆசிரியர்களை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், காலகட்ட பதவி உயர்வு சிக்கல்களை தீர்க்க வேண்டும், பணியிட மாறுதல் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் சட்டசபை அருகே தர்ணா போராட்டம் நடைபெற்றது. ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி தலைமை தாங்கிய இந்த போராட்டத்தில் அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம், தலைவர் பாலகுமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். போராட்டத்தில் விரிவுரையாளர் சங்க தலைவர் அருள்சாமி, பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வெளியிலிருந்து பார்த்தோம், இந்த ஒரு கட்டுக்கோப்பான அந்த ஒரு போராட்டத்தை எந்த சூழ்நிலையில நீங்க பிரிவுகளுக்கு ஃபைனான்ஸ் டீச்சர்ஸ் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், எதுவுமே செய்யாம நாங்க சிபிஎஸ்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். அப்படி ஓடும். முக்கியமா இந்த வெள்ளிக்கிழமை சொல்றோம், வெள்ளிக்கிழமை லேடிஸ் எவ்வளவு பிஸியா இருக்கும்ன்றது தெரியும். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் லிஸ்ட் ஓட்டு வாங்கன்றது ஒரு கிரைட்டீரியா இருக்கு. என்னாச்சு இப்படியே ஓடிட்டே இருக்கும். அந்த நைட்டு படுக்கும் பாருங்க, அந்த டைம் கூட சொல்லுவாங்க. காரைக்கால் அருகே படகு மூலம் தமிழக பகுதிக்கு கடத்தி செல்லவிருந்த
மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து தமிழக பகுதிக்கு சாலை மற்றும் கடல் மார்க்கமாக மது பாட்டில்கள் கடத்தப்படுகிறதா என்று போலீசார் நாள்தோறும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காரைக்காலை அடுத்த அக்கம்பேட்டை கடற்கரை பகுதியில் இருந்து படகு மூலம் தமிழக பகுதிக்கு மது பாட்டில்கள் கடத்தப்படுவதாக கோட்டுச்சேரி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததா. இதனையடுத்து குறிப்பிட்ட இடத்திற்கு போலீசார் சென்று படகு மூலம் தமிழகத்திற்கு கடத்த இருந்த 2 லட்சம் மதிப்பிலான மது பாட்டில்களை பறிமுதல் செய்து படகில் இருந்த சீர்காழி பகுதியை சேர்ந்த மணிபாரதி, சிவன், குப்புராஜ் ஆகிய 3 மீனவர்களை கைது செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்திய படகு மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து தமிழக பகுதிக்கு கடல் வழியாக படகு மூலம் மது பாட்டில்கள் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட வாலிபரை தாக்கிய இலங்கை அகதிகள் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் உள்ளது. இங்கு 400க்கும் மேற்பட்ட வீடுகளில் இலங்கை தமிழர்கள் வசித்து வருகின்றனர். மரக்காணத்தை அடுத்த அனுமந்தை பகுதியை சேர்ந்த ராமலிங்கத்தின் மகன் சங்கர் முகாமில் வசிக்கும் ஆண்டோ என்கிற ஆண்டனிக்கு 17,000 ரூபாய் கடன் கொடுத்துள்ளார். 1 ஆண்டாகியும் கொடுத்த பணத்தை ஆண்டனி திருப்ப கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சங்கர் ஆண்டனியிடம் பணத்தை திருப்ப கேட்டுள்ளார். அதற்கு முகாமில் இருந்து பணத்தை வாங்கிக் கொள்ளும்படி ஆண்டனி கூறவே சங்கர் தனது நண்பரான அனுமந்தை குப்பத்தை சேர்ந்த பிரதீப் குமார் ராஜ் என்பவரை அழைத்து கொண்டு கீழ்பத்துப்பட்டு முகாமிற்கு வந்துள்ளார். அப்போது ஆண்டனி தரப்பினர் சங்கர் மற்றும் பிரதீப் ராஜா ஆகியோரை தாக்கி அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் சங்கர் மற்றும் பிரதீப் ராஜுக்கு தலை உள்ளிட்ட இடங்களில் காயம் ஏற்பட்டது. அவர்கள் புதுவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக சங்கர் கோட்டக்குப்பம் போலீசில் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆய்வாளர் விஸ்வநாதன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். சங்கர் மற்றும் பிரதீப் ராஜா கடுமையாக தாக்கி அரிவாளால் வெட்டிய கீழ்புத்துப்பட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமை சேர்ந்த ஆண்டனி, சந்தோஷ், அரவிந்தன், சூரியகுமார், மணிகண்டன், கூனிப்பேடு குப்பத்தை சேர்ந்த சிவகுரு ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். உழவர்கரை ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட காவேரி நகர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் நவராத்திரியையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்டதற்கு பரிசு பொருட்களை வழங்கினார். கோவில் அறங்காவலர் குழுவினரிடம் நன்கொடையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டையில் நடைபெற்ற கூடோ தற்காப்பு கலை முகாமில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்திய அரசின் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறையின் அங்கீகாரம் பெற்ற இந்திய கூடோ ஃபெடரேஷன் மற்றும் மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக 2 நாட்கள் பயிற்சி முகாம் முத்தியால்பேட்டை தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. கூடோ சங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமை தாங்கிய இந்த முகாமில் புதுவை மாநில கூடோ சங்க தலைவர் வளவன் கலந்து கொண்டு பயிற்சி முகாமினை தொடங்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய கூடோ சங்க தலைமை பயிற்சியாளர் ஜாஸ்மின் மக்வானா மற்றும் பிலபாங் பள்ளி முதல்வர் ஆரோக்கியராஜ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மூத்த பயிற்சியாளர்கள் பிரியங்க் ராணா, செல்வம், செந்தில்வேல் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர். புதுவை மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு கூடோ விளையாட்டு வீரர்கள் இதில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். கௌரவ விருந்தினராக சர்வதேச கேரம் நடுவர் சதீஷ், ரங்கநாதன் மற்றும் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் பரிசுகளை வழங்கினார். ஆயுத பூஜையொட்டி பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில வர்த்தக பிரிவின் இணை அமைப்பாளர் மதன் ஏற்பாட்டில் பாஜக புதுச்சேரி மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் தலைமையில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த கோவிந்தசாலை, குபேர் நகர், முத்தமிழ் நகர் ஆகிய பகுதிகளை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரெயின்கோட் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் வல்லுநர் பிரிவு மாநில அமைப்பாளர் நாகராஜ் மற்றும் பாஜக உறுப்பினர்கள் வெற்றிவேல், அசோக் ஆகியோர் கலந்து கொண்டனர். ரைட் பிரெயின் எஜுகேஷனை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுவை ரெயின்போ நகரில் அமைந்துள்ள சில்வர் லீப் பிளஸம்ஸ் பிளே ஸ்கூல் மற்றும் ரைட் பிரெயின் எஜுகேஷனை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜான்குமார், முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, உருளையன்பேட்டை தொகுதி திமுக மாணவர் அணி துணை அமைப்பாளரும் சமூக ஆர்வலருமான ஜெயமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. ரைட் பிரெயின் எஜுகேஷனின் முதல்வர் ஷர்மிலன், துணை முதல்வர் ஷீஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த பள்ளியில் குழந்தைகளின் அறிவாற்றல், சிந்தனை வளர்ச்சிக்கு தேவையான ரைட் பிரெயின் எஜுகேஷன் கூடுதலாக வழங்கப்படுகிறது. இது குழந்தைகளின் படைப்பாற்றல், நினைவாற்றல், கவனம் செலுத்தும் திறன், கற்பனை சக்தி ஆகியவற்றை மேம்படுத்தி அவர்களின் முழுமையான ஆளுமை வளர்ச்சிக்கு வித்திடுகிறது. இது சாதாரண கல்விக்கு அப்பாற்பட்ட ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. காலாப்பட்டு ஜோதி வள்ளலார் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றது. காலாப்பட்டில் உள்ள ஜோதி வள்ளலார் மேல்நிலைப் பள்ளியில் விஜயதசமியொட்டி சிறப்பு சேர்க்கை நடைபெற்றது. பள்ளி தாளாளர் ராமலிங்கத்தின் பல்வேறு சலுகைகளை பயன்படுத்தி சுற்றுப்புறத்தில் உள்ள பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை விஜயதசமி அன்று பள்ளியில் சேர்த்தனர். சிறப்பு பூஜையுடன் கல்வி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சிறப்பு பூஜையில் வேத மந்திரங்களுடன் சரஸ்வதி பூஜை செய்து எதிர்கால தூண்களாம் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி முதல் நாள் கல்வியை பிளேவே மெத்தடில் தொடங்கப்பட்டது. அதே நாளில் மாணவர்களுக்கு என்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட மை கிட்ஸ் பார்க்கை பள்ளி தாளாளர் ராமலிங்கம், பார்வதி ராமலிங்கம் மற்றும் பள்ளி முதல்வர் சரஸ்வதி ஆகியோர் திறந்து வைத்தனர். இதில் மாணவர்கள், குழந்தைகள் மற்றும் இதர மாணவர்கள் உற்சாகத்துடன் விளையாடி மகிழ்ந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 10,945 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 87,560 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,620 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மது அருந்திய போது தகராறு, வாலிபரை மது பாட்டிலால் குத்தி கொலை செய்த நண்பர்களுக்கு வலைவீச்சு. ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் 190 பேர் விரைவில் நியமனம், அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். திருக்கனூர் காவல் நிலையம் அருகே கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்த வாலிபர் கொலையா என்று போலீசார் விசாரணை. பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை, ஆசிரியர் சங்கத்தினர் தர்ணா. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.